இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதர்க்கு மொழியே தேவையில்லை. காற்றின் மொழி ஒலியா இசையா பூவின் மொழி நிறமா கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னா மட்டும் போதும் அப்படின்னா half filled or completely filled அது வந்து having the highest ionization energy. So electron affinity வரும்போது அதே half filled or completely filled, say for example inert gases அதை எடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் 0. ஸோ இந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸை மட்டும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக்கணும். ஸோ ஒரு டிக்கெட் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த சாப்டர் முடிச்சிடலாம். ஸோ இதே தான் இங்கே வரப்போகுது. அதனால் நீங்கள் இப்போ ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ionization என்தால்பி, பட் இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பீரியாடிக் டேபிள் ரொம்ப டெவலப் பண்ணிக்கணும். ஸோ பொட்டாசியம், சோடியம், லித்தியம் என்ன அது குரூப்பா பீரியடா ஃபர்ஸ்ட் ரோவா குரூப் ஃபர்ஸ்ட் குரூப் குரூப்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிடலாமா? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்சர் தெரிஞ்சிடும். என்ன கொடுத்துருக்காங்க? பொட்டாசியம் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் சோடியம் அண்ட் லித்தியம். அப்ப down the group what happened to the ionization energy? Decreases. So first statement correct. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Incorrect statement. So first statement is correct. So நம்மளுடைய correct இது வந்து நமக்கு தேவை. கரெக்ட்டா கொடுத்திருக்கு. செகண்ட் வாங்க xenon. So இதுவும் ரொம்ப முக்கியம்.